வெல்கம் டு தமிழ் சமையல் ப்ளஸ். இன்றைக்கி நான் உங்களுக்கு ரொம்ப டேஸ்டியான ஒரு சிறு தானிய தோசை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி காட்டுறேன். இதுக்கு நான் எடுத்திருக்கிறது சோளம், வெள்ளை சோளம் இருக்குல்ல, அது எடுத்திருக்கேன். பார்த்துக்கோங்க. இது வந்து எவ்வளோ குவான்டிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த டம்ளரால் 2 டம்ளர் சோளம், அதே 1 டம்ளர் வந்து இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து சோளத்தில் வந்து கல் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு அதை புடச்சி எடுத்துக்கணும். ஏன்னா அதில் கல் இருக்கும். ஸோ இதை க்ளீன் பண்ணிக்கோங்க. அடுத்து வெந்தயம் வந்து அதே டம்ளரால் 3/4 கப் எடுத்திருக்கேன். அதோட ஒரு கொஞ்சமாக வந்து வெந்தயம் எடுத்திருக்கேன். இதை நம்ம நல்லா ஒரு 4 மணி நேரத்துக்கு நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். இப்போது நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இது ஒரு 4 மணி நேரத்துக்கு நல்லா ஊறட்டும். வெயிட் பண்ணலாம். இப்போது இந்த சோளம் அரிசி எல்லாத்தையும் வந்து ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சு நல்லா கிரைண்டரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். இதோட நமக்கு தேவையான உப்பையும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா இந்த மாதிரி நல்லா ரொம்ப நைஸாக அரைச்சிக்கணும். ஸோ வந்து எல்லாத்தையும் நீட்டாக அரைச்சாச்சு. இப்போ இதை நம்ம வந்து ஒரு 8 மணி நேரத்துக்கு நல்லா ஊற விடலாம். இதை வந்து நம்ம புளிக்க வச்சுட்டு காலைல பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ பாருங்கள், நல்லா ஓவர் நைட் நல்லா வந்து புளிச்சிருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்களா, நல்லா புளிச்சு நல்லா மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ வந்து இதில் தோசை ஊற்றணுன்னாக்கா நமக்கு சோள தோசை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்கும். பாருங்கள், பாதி தான் வச்சுருந்தேன் இதில், ஆனால் வந்து இது ஃபுல்லாக வந்திருக்கு. நம்ம இதை வந்து நல்லா கிண்டிட்டு நம்ம வந்து தோசை ஊற்றணுன்னாக்கா நமக்கு சூப்பரான சோள தோசை ரெடி ஆகிடும். இப்போ நல்லா கல் காஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து இந்த சோள மாவு தோசையை ஊற்றுறேன். நல்லா எண்ணெய் போட்டுக்கோங்க. மூடி வச்சு வேக விடலாம். நல்லா சூப்பராக வெந்துருச்சு. இதை இப்படியே கூட எடுத்துக்கலாம், இல்லை நம்ம வந்து பெரட்டி கூட போட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. செம்ம கிறிஸ்பியாக இருக்குது. இதே போல் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.